ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க சின்னியே அப்படின்னு ஒரு பர்சனை. அவர் தான் அந்த சிட்டிலேயே ரிச்சஸ்டான மேன். அவர் சின்னி குரூப்போட சிஓவும் கூட. அவருக்கு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ, அதாவது தன்னோட பொண்ணு சியாவோட ஃபோட்டோவை தான் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் இப்போ அவர் கூட இல்லை. ஸோ அவர் நம்ம ஹீரோயினை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா அவரோட அசிஸ்டன்ட் இதை ஹைபூ குரூப்போட பிரசிடென்ட் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்சை கொடுக்குறாங்க. ஹைபூ குரூப் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவருக்கு அவரோட நேமை என்கிரேவ் பண்ணி அதை அவருக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அவருமே அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறா. அப்போது இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு பேபி பிறக்க போகுது அப்படின்ட்டு. அதை கேட்டோடனே அவருக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறாரு. நம்ம ஹீரோயின் ஒரு 10 இயர்ஸாக இருக்கும்போது அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இவ 20 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு லை அப்படின்ற ஒரு பர்சனை லவ் பண்ணியிருந்திருக்கா. பட் அவன் அவ்வளோ ஒன்றும் ஸ்டேபிளான பர்சன் கிடையாது. நம்ம ஹீரோனோட அப்பா உனக்கு அவன் சூட்டபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணும்போது அவள் இல்லை, எனக்கு அவன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நிற்கிறா. நம்ம ஹீரோயினோட அப்பா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவளை அறையிறாரு. அப்போ ஹீரோயின் அம்மா இருந்திருந்தா என்னை புரிஞ்சிட்டு இருப்பாங்க, நீங்கள் தான் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, இப்போ நீங்கள் இருந்து போயிட்டேன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக உன்னை நான் மீட் பண்ணவே மாட்டேன், நீ என்னோட பொண்ணே கிடையாது அப்படின்னு. நம்ம ஹீரோயின் நான் உங்களுக்கு ஒரு தப்பான பொண்ணாக பிறந்துட்டேன், சாரி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிருக்கா. ஸோ அதெல்லாம் யோசித்து பார்க்குறாரு. என்னதான் இருந்தாலும் தன்னோட கிராண்ட் சன் அவர் பார்க்க போகிறாரு. அதனால அவர் பழசெல்லாம் மறந்துட்டு இப்போ என்னோட பொண்ணை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா அந்த ஹைப்ரூ குரூப்போட பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிச்சஸ்டான பர்சன்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்கெல்லாம் ஒரு நியூஸ் கிடைக்குது. அதாவது சின்னியோட பொண்ணு இப்போ குழந்தை பெற்றுக்க போகிறாங்க, அடுத்து அவங்க தான் அந்த குரூப்புக்கே சிஓ ஆவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ கண்டிப்பாக சின்னியை போய் நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும், நிறைய கிஃப்ட்டை ப்ரெசென்ட் பண்ணணும் அவங்களோட கிராண்ட் சனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய கிஃப்டெல்லாம் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த கிஃப்டெல்லாம் பார்த்தா ரொம்ப ரேரான திங்ஸ் மாதிரி தான் இருக்குது. அப்போ ஹைப்ரூ குரூப்போட பிரசிடென்ட்டோட அசிஸ்டன்ட் பொண்ணு கேட்குறா, இது நீங்கள் கஷ்டப்பட்ட ஆக்ஷனில் வாங்கினீங்க, நீங்கள் அதை போய் கிஃப்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னும் போது அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் அவங்க முன்னாடி ஒன்றுமே கிடையாது, இந்த மாதிரி கொடுத்தாதான் அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் லேயா. அவன் கூட மேரின்னு சொல்லிட்டு ஒருத்தி இருக்கா. அவள் ஆக்சுவலி பார்த்தா எப்படியாச்சும் லேயை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கா. உலகத்தில் வேற ஒரு பையனே இல்லாத மாதிரி மேரிடான மேன் தான் இவளுக்கு வேணும் போல். ஆக்சுவலி இந்த லைவ் நம்ம ஹீரோயினை மேரேஜ் பண்ணும்போது ஒன்றுமே இல்லாமல் தான் இருந்திருக்கான். நம்ம ஹீரோயின் தான் அவளோட சேவிங்ஸ்லாம் கொடுத்த வீடு, காரு, அப்புறம் ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் எல்லாமே ரெடி பண்ணி தந்திருக்கா. இப்போ நம்ம ஹீரோயினோட குழந்தை கொஞ்சம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கனால அவள் ஒரு பெரிய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகியிருக்கா. ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் இருக்கும்போது அந்த மேரி லைக் ஏற்றி விட்டுட்ருக்கா. வேணும்னே உன்னோட ஒய்ஃப் உன் பணத்தில் செலவழிக்க பார்க்குறேன்னு நினைக்கிறேன், பிகாஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா நார்மலான ஒரு கிளினிக்கில் தான் போய் சேர்ந்தாங்க, அவங்களுக்குலாம் அவ்வளோ எக்ஸ்பென்சஸே ஆகலை, டோட்டலாகவே 6,000 தான் ஆச்சு அப்படின்னும் போது லை சொல்கிறான். ஆனால் இங்கே பர் டேக்கு 3,000 rupees பே பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவள் ஷாக் ஆகிட்டு விட்டா. அவன் ஒய்ஃப் ரொம்பவே லக்ஸூரியஸாக இருக்கணும்னு நினைப்பா போலையே, இப்போ போய் நம்ம கேட்கணும், இதெல்லாம் நான் உனக்காக தான் பண்ணுறேன், நீ தப்பாக ஒன்றும் எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க. இங்கே பார்த்தா டாக்டர் ஹீரோயின் கிட்ட, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு லேபர் பெயின் வந்தாலும் வந்துடும், ஸோ நீங்கள் எப்போவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும், அதுக்கு முன்னாடி பில் பே பண்ணிடுங்க, அதை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே அந்த அதுக்கப்புறம் மேரியுமே வந்துடுறாங்க. அப்போது அந்த மேரி லை கிட்ட ஏற்றி விடுறா. பாத்தியா இந்த பிளேஸ், இது ஹாஸ்பிட்டல் மாதிரியா இருக்குது, ஏதோ வெக்கேஷனுக்கு ரெசார்ட் மாதிரி இருக்குது, அவள் லக்ஸூரியஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் சூஸ் பண்ணியிருக்கா, உன்னோட பணத்தெல்லாம் காலி பண்ணணும்னு நினைக்கிறா போல அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏற்றி விட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது அந்த லைவ் அமைதியாக இருக்கும்போது அந்த மேரி சொல்கிறா, எல்லாத்தையும் நானே பேசிக்கிறேன் அப்படின்னு. அவள் நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ எதுக்கு இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்க, இங்கே எவ்வளோ செலவாகிட்டு இருக்குன்னு உனக்கு புரியுதா இல்லையா, இப்போவே நம்ம ஹாஸ்பிட்டலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோயின் என் குழந்தைக்கு ஆபத்து இருக்குது, நான் இங்கே தான் இருப்பேன், ஒருவேளை நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டு இருக்கும்போது என்னோட பேபிக்கு ஏதாச்சும் பிரச்சனை என்ன பண்ணுறது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னும் போது உடனே அந்த லைவ் அப்போ யார் பில் பே பண்ணுறது, இங்கே 3,000 per டேக்கு பே பண்ணுற அளவு என்கிட்ட பணம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு புரியல, இவன் என்ன புதுசாக இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த
மேரி சொல்கிறா, நீ ஏன் அந்த மாதிரி பண்ணுற? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து குழந்தை பெற்றுருக்காங்க. குழந்தை பெற்றுக்கிறது ஒன்றும் ஒரு சீரியஸான டீலே கிடையாது. என்னமோ நீ வந்து உலகத்தவே இது பண்ண முதல்ல பேசிகிட்டு இருக்க. நீ ரொம்ப தான் பண்ணுற. நீ வந்து இந்த மாதிரி லக்ஸூரியஸான வாழ்க்கையை வாழணுன்னு தான் ஆசைப்படுற. அதுவும் இல்லாமல் லையோட பணத்தை காலி பண்ணுறதுக்கு தானே நீ ஆசைப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோயின் வந்து, நீ யாரு? நீ ஏன் தேவையில்லாம வந்து ஊடையில் பேசிகிட்டு இருக்க? லை, நீ ஏன் அவளை பேச விட்டு வேடிக்கை பார்க்குற அப்படின்னு கேட்கும்போது அந்த லை சொல்கிறான், மேரி என்னோட ஃப்ரெண்டு, அவள் என்ன பண்ணாலும் ஏதாவது நல்லதுக்கு தான் பண்ணுவா அப்படின்னு மனசாட்சி இல்லாமல் பேசிகிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் வந்து, ப்ளீஸ் நீ இப்படி பண்ணாத, நம்ம பேபிக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும் சொல்லும்போது அவன் அதை காது கொடுத்து கேட்குற மாதிரியே இல்லை. அங்கே நர்ஸ் வந்துட்டு இப்போது பில்லெல்லாம் பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த லைவ் பே பண்ண மாட்டான் அப்படின்னு. அதனால அவளை அவளோட கார்டை கொடுத்து விடுறா. ஸோ அவங்களுமே பே பண்ணுறதுக்காக போயிடுறாங்க. அப்போது அந்த மேரி சொல்கிறா, இப்போ வரைக்குமே எல்லாமே அவன் தானே உனக்கு பார்த்துக்கிறான். நீ தான் இந்த மாதிரி ஒரு லக்ஸுரியான ஹாஸ்பிட்டலில் வந்து குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிற. அப்போது நீ தான் அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பே பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ஸ்டார்டிங்கில் நான் உன்னை மேரேஜ் பண்ணும் போது எதுவுமே இல்லாமல் தான் நீ இருந்த. நான் தான் என் பணத்தை வச்சு உனக்கு வீடு வாங்கி தந்தேன், கார் வாங்கி தந்தேன். இப்போது எப்படி நீ இந்த மாதிரி பேசுகிற? என்கிட்ட எப்படி அவ்வளோ பணம் இருக்குன்னு நீ நினைக்கிற அப்படின்னு அவள் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மேரி சொல்கிறா, நீ செஞ்சதை சொல்லி காட்டுறியா? நீ ஒன்றும் லையே காப்பாற்றலை. லை தான் வந்து உன்னை காப்பாற்றிட்டு இருக்கான். 10 மாசமா நீ ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து வேலைக்கே போகலை. அவன் தானே உன்னை பார்த்துக்கிறான் அப்படின்ட்டு மோசமாக அவள் ஏற்றி விட்டுட்டு இருக்கா. அந்த லைமே வாயை மூடிட்டு, ஆமாம் இவ சொல்கிறது சரிதானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அங்கே பார்த்தா நர்ஸ் வந்துட்டு 20,000 ஷார்ட்டாக இருக்குது, இன்னும் நீங்கள் 20,000 பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா உங்களுக்கே ஷாக் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் வந்து, ப்ளீஸ் 20,000 மட்டும் பே பண்ணுறியா? திரும்ப நான் உனக்கு பே பேக் கூட பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ இந்த லை அதுக்கு ஓகேவே சொல்ல மாட்டேங்கிறான். அப்போ ஹீரோயின் வந்து, இது நம்ம குழந்தை, இது ஒன்றுக்கும் எனக்கும் பிறக்க போகிற குழந்தை, நீ எப்படி இந்த மாதிரி இர்ரெஸ்பான்சிபிளாக பிஹேவ் பண்ணுறேன்னு எனக்கு சத்தியமாக புரியல அப்படின்னு பேசுகிறா. அங்கே பார்த்தா அந்த மேரி வந்துட்டு, நீ ஏன் இந்த மாதிரி பேசிட்டு நாங்கள் தான் சொல்கிறோம்ல வேறு ஹாஸ்பிட்டல் போகலான்னு, நீ அடம் பிடிச்சா நீ தான் அதுக்கான மணியை பே பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து, நீ தள்ளு, நான் லேக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போக போகிறா. அப்போது அவள் வந்து, என்ன மீறி நீ அவனை டச் கூட பண்ண முடியாது அப்படின்னு பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறா. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த பக்கம் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினோட அப்பாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. அவர் வெளியில் வந்து நின்று இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு. அப்போ பார்த்தா அங்கே லையோட அம்மா அப்பா வந்து நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்துட்டு, இவ யாருன்னு சொல்லிட்டு இவ பேசுறதெல்லாம் நீ கேட்டுட்டு ஆடிட்டு இருக்க, உன்னை போய் நாங்கள் பெற்று வளர்த்தோன்னு எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, ஒழுங்காக போய் பில்லை பே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவன், அதெல்லாம் முடியாதுப்பா, அதெல்லாம் என்னால் பே பண்ண முடியாது, என்கிட்ட பணம் இல்லை, மேரி எல்லாமே என்னோட நல்லதுக்கு தான் பண்ணுறா, நான் அவள் சொல்கிறத தான் கேட்பேன் அப்படின்னு இப்போவுமே ஸ்ட்ரிக்டாக பேசிகிட்டு இருக்கான். அவங்க அப்பா அம்மாக்கே ரொம்ப டென்ஷன் ஆகுது. அவங்க அப்பா வந்துட்டு, என்ன இது இப்படி ஆகிடுச்சு, இவனை போய் நான் பெற்று வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையில் அடிச்சிட்டு இருக்காரு. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து, நீங்கள் வந்து இதுக்காக கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அவள் லோன் எடுக்கிறா. லோன் எடுத்து 20,000 வாங்கி அதை தான் திரும்பவுமே அந்த நர்ஸ் கிட்டே கொடுத்து பே பண்ண சொல்கிறா. அவள் அந்த லேக்கிட்ட சொல்கிறா, இதை நினச்சி நீ அசிங்கம் பண்ணு, உன்னோட குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு நான் ஒரு லோன் வாங்கிட்டு இருக்கேன், உனக்கு இதை நினச்சா கில்ட்டாக ஃபீல் ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது அந்த மேரி வந்துட்டு, எதுக்கு நாங்கள் கில்ட்டாக ஃபீல் பண்ணணும், அப்படிலாம் ஃபீல் பண்ண முடியாது, இப்போது திரும்ப நான் வந்து உங்ககிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் எழுதி வாங்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த 20,000 லோனை வந்து நீ லையை அடிக்க சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், அதெல்லாம் அவனால் பே பண்ண முடியாது, இப்போவே இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எழுது அப்படின்னு சொல்லி பேப்பரை தூக்கி போடுறா. நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகுது. அவள் யோசிக்கிறா, இவனை போயா என்னோட அப்பாவை விட்டுட்டு நான் இவனை வந்து மேரேஜ் பண்ணனா, எனக்காக ஒரு ஸ்டாண்ட் கூட எடுக்க மாட்டேங்க, நான் வேற ஒருத்தி பேச்சை கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்போ பார்த்தா அங்கே எல்லாருமே வந்துடுறாங்க. அதாவது அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களாம் இங்கே என்ன சண்டை போயிட்டுருக்கு அப்படின்னு வெளியில் வந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா, இதுக்கு மேலே நம்ம இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு உள்ளே போயிடுறாரு. அங்கே ஹீரோயினை போய் பார்த்த உடனே அவள் அழறா, அப்பா நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா அந்த லைமே, ஆமாம் இவர் தான் வந்து சியாவோட அப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த மேரி வந்துட்டு, சரியா போச்சு நீங்களும் வந்துட்டீங்களா, நீங்கள் எப்படி தானோ தன்னோட பொண்ணை யார் ஃப்ரீயாக மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் சந்தோஷம்னு விட்டுருப்பீங்க போல், டவுரிக்கு நீங்கள் ஒரு பணம் கூட கொடுத்து விடல தானே, ஒரு பைசா கூட நீங்கள் கொடுத்து விடல அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துட்டு, இவ வந்து ரொம்பவே மோசமாக பேசிகிட்டு இருக்கா, பட் இவ கூட நம்ம வாக்குவாதம் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் கான்ஷியஸாக இருக்கார். பட் அவள் வந்துட்டு, இப்போது நீங்களுமே இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சைன் பண்ணி கொடுங்க, ஏன்னா இப்போ அப்பாவும் மகளும் சேர்ந்து என்னோட லையை வந்து ஏதாச்சும்
ஏதாச்சும் பண்ணிடுவீங்க, அந்த 20,000 அவனவே பே பண்ண வச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. நம்ம ஹீரோயின் வந்து யோசிக்கிறா, நம்ம அப்பா எவ்வளோ ரிச், அவரை போய் இப்படி ட்ரீட் பண்ணுறாளே அப்படின்ட்டு. எங்கள் அப்பா அப்படிலாம் எழுத மாட்டார் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினோட அப்பா, நான் வந்து இதை எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டம் தான் படுறேன், பட் என்னோட பொண்ணுக்காக நான் எழுதுறேன் அப்படின்ட்டு அவருமே எழுதுகிறாரு. இந்த 20,000 நாங்களே பே பண்ணிப்போம், இதெல்லாம் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு. அதை கொண்டு வந்து அவகிட்ட கொடுக்கும்போது நம்ம ஹீரோயின் வாங்கி அதை கிழிச்சு போட்டாரா. என்ன தைரியம் இருந்தால் என்னோட அப்பாவே நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து எந்திரிச்சு போகலான்னு ட்ரை பண்ணுறா. அப்போது அந்த லைவ் வந்துட்டு நீ கொஞ்சம் கூட என்னை பற்றி கேரே பண்ணிக்கல அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு, அந்த வார்த்தையை எப்படி நீ சொல்கிற, நான் என் வாழ்க்கையை உனக்கு அர்ப்பணிச்சு நான் என்னை பற்றி என்றைக்குமே யோசிச்சதே கிடையாது, நான் இப்போ ரெக்ரெட் பண்ணுறேன், உன்னை ஏன் என் லைஃப்பில் சூஸ் பண்ணேன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அந்த மேரி நம்ம ஹீரோயினை ரொம்ப ஓவராக பேசுகிறா. பட் அந்த லைவ் வந்துட்டு அவளை கண்டிக்கிற மாதிரியே தெரியல. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் யாருன்னு தானே நீ கேட்ட, இப்போ நான் உனக்கு ஷோ பண்ணுறேன் அப்படின்ட்டு அவளை போட்டு அடிக்க போகிறா. இந்த மேரியுமே நம்ம ஹீரோயினை வந்து அடிக்கும்போது அவங்க அப்பா ரொம்ப கோவப்பட்டுட்டு அவள் கணத்தில் அரைஞ்சிடுறாரு. ஸோ அதனால் வாயில் பிளட் வந்துடுது. உடனே அவள் அந்த லை கிட்ட, பார்த்தியா உன்னோட ஃபாதர் இன்லாம் அவனை எப்படி ட்ரீட் பண்ணுறாருன்னு, நீ இப்போ கூட அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறியா அப்படின்னு கேட்கும்போது லை சொல்கிறேன், என்னோட ஃப்ரெண்டை யாருமே டச் பண்ணக்கூடாது, அவள் எல்லாமே என்னோட குட்காக தான் பண்ணுறா, ஸோ நீங்கள் இவகிட்ட இப்போவே சாரி கேட்கணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நாங்கள் வந்து உங்ககிட்ட சாரி கேட்கணுமா, எங்கள் ஸ்டேட்டஸ்லாம் நீங்கள் ஈக்குவலே கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த மேரி வந்துட்டு என்னது ஸ்டேட்டஸா, இந்த ஆளை பார்த்தாலே தெரியுது இது ஒரு புவர் மேன் தான், ஒரு ரிச்சாக வந்து காட்டிக்கிறதுக்கு சும்மா ரொம்ப விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டிருக்க மாதிரி இவர் ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த கோட் ஆக்சுவலி 10 மில்லியன் வரும், ஷூ 2 மில்லியன் வரும், இவர் போட்டிருக்க வாட்சே 7 மில்லியன் வரும். பட் இது எல்லாமே ஃபேக் தான் நினைக்கிறேன், இவங்க கண்டிப்பாக ரிச் பீப்புளாக இருக்க முடியாது, இவங்க வந்து நம்மளை ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினோட அப்பாவும், அப்படியா உனக்கு எல்லாமே தெரியுமா, சரி ஓகே, நான் என்னோட பொண்ணுக்காக எவ்வளோ கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் நீ பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அந்த கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்றாரு. எல்லாருமே வந்து அவங்களோட சூட்கேஸை ஓப்பன் பண்ணால் ஒன்று இருக்குது. ஒரு இதில் 80 மில்லியன் இருக்குது, ஒரு இதில் பார்த்தா கார்ஸ் இருக்குது, இன்னொரு ப்ராப்பர்ட்டிஸ், இன்னொரு கோல்டு. ஸோ எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது. அப்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நாங்கள் ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மா புவர் பீப்புளெலாம் கிடையாது, நாங்கள் சின்ன குரூப்பை சேர்ந்தவங்க, எங்கள் அப்பா அதோட சிஇஓ, நான் தான் அடுத்த ஹியரஸ் அப்படின்னு சொல்கிறா. அப்போது அந்த மேரிக்கே ஷாக் ஆகுது, இந்த லைஃப்க்குமே ஷாக் ஆகுது. ஆனால் இதை பற்றி இவன் நம்மக்கிட்ட எப்போவுமே சொன்னதே கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்போது இந்த மேரி எல்லாத்தையும் பார்த்துட்டு இதெல்லாம் கண்டிப்பாக ஃபேக்காக தான் இருக்கும், இந்த கையில் போட்டிருக்க வாட்சுமே ஃபேக் தான், எனக்கு இது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடுங்கடா. அதுக்கப்புறம் பாரு, இந்த மாதிரிலாம் வாட்சில் தன்னோட நேம் போட்டிருக்குமா, இவர் வேணும்னே போய் சொல்லிட்டு இருக்காரு. என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து இப்போது இந்த வாட்ச் கம்பெனி தான் ஒர்க் பண்ணுறான், அவன் ஆக்சுவலி ஹைபோவில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான் போல், அவனை இப்போவே நான் இங்கே வர சொல்கிறேன், அவன் கண்டுபிடிச்சிடும் அது ஃபேக்காக ரியலான அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறா. ஆக்சுவலி அவள் வந்து அந்த பாய் ஃப்ரெண்டை சும்மா மணி கெயின் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கா, அவனும் அப்படிதான் இவளை யூஸ் பண்ணுறா. ஸோ இந்த லை வந்து இவளோட வலையில் விழுந்ததுக்கப்புறம் அவனை வந்துட்டு கழட்டி விட்டுட்டு லையை மேரேஜ் பண்ணிக்கலாம், ஏன்னா இப்போ தான் அவன்கிட்ட பணம் இருக்கே, அதுதான் வந்து இந்த மேரியோட ஐடியாவாக இருக்குது. ஸோ அவள் கால் பண்ணி வர சொன்ன உடனே அவனுமே வந்துடுறான். அந்த மேரியோட பாய் ஃப்ரெண்ட் அவன் வந்து இந்த வாட்சை பார்த்துட்டு, இது பார்க்கவே ஃபேக் மாதிரி தான் இருக்குது, இந்த மாதிரி நாங்கள் ஹைபோவில் யாருக்குமே டிசைன் பண்ணி கொடுக்கவே கிடையாது, இது வந்துட்டு பொய்யானது, இந்த மாதிரி நேம்லாம் நாங்கள் எழுதி கொடுக்க மாட்டோம், இது ஃபேக் தான் அப்படின்னு சொல்கிறான். அவன் ரொம்ப தைரியமாக, அவன் இதுக்கு முன்னாடி சின்ன குரூப்போட சிஓவை பார்த்தது கிடையாது, அதனால தான் இப்படி பேசுகிறான். அப்புறம் அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாமே கண்டிப்பாக ஃபேக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மேரி சொல்கிறா, நான் சொன்ன மாதிரியே ஃபேக் தான், இவங்க சொல்லிக்கிறாங்க இவங்க சின்ன குரூப்போட சிஓவா அப்படின்னு சொல்லும்போது அவன், அப்படியா, சிரிப்பு தான் வருது, அவர் இந்த மாதிரிலாம் ஃபேக்கான திங்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது இல்லை, நான் இப்போ வரைக்கும் ஏன் இந்த உண்மையை சொல்லலாம் அப்படின்னா நீ டவுனாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ட்டு தான் நான் உங்ககிட்ட பழகும் போது கூட என்னோடய ஸ்டேட்டஸை பார்த்து நான் பழகவே கிடையாது. இப்போது நீ என்கிட்ட நீட்டாக பிஹேவ் பண்ணியிருந்த அப்படின்னா இந்த பணம் சொத்து எல்லாமே உனக்கு கிடச்சிருக்கும், பட் கடவுள் வந்து என் கண்ணை திறந்துட்டாரு, இதுக்கப்புறம் உனக்கும் இந்த பேபிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எனக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பா கூட சேர்ந்து அங்கேருந்து கிளம்ப போகிறா. அப்போ பார்த்தா அந்த மாரி நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு,
நீ வேணா கிளம்பு, குழந்தைய இங்கவே விட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் வந்து நீ என்ன கிரேசியா என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்னும் போது ஹீரோயினோட அப்பா வந்துட்டு மேரியை பிடிச்சி நீ விட அப்படின்னு நிலைக்கும் போது அவள் வேணும் ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டு அவள் வயிறு அப்படியே கீழே போய் இடிச்சிடுது. பார்த்தா அங்கே கட் பண்ணி காட்டுறாங்க, ஹீரோயின் ஆப்ரேஷன் தேட்டரில் வச்சுருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகுது. நம்ம ஹீரோயினோட அப்பா டென்ஷன் ஆகிட்டு அந்த மேரி கிட்ட என்னோட பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மேரி வந்துட்டு நானா தள்ளி விட்டேன், நீங்கள் இழுக்கலன்னா அவள் கீழே விழுந்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா டாக்டர் வெளியில் வந்துடுறாங்க. அவங்க போய் கேட்கும் போது டாக்டர் சொல்கிறாரு, உங்கள் பொண்ணு சேஃபாக இருக்காங்க, பட் அந்த குழந்தைங்களால காப்பாற்ற முடியல, குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு செம்மையாக கோவம் வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினை வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. ஹீரோயின் வந்து அப்படியே பேலாக இருக்கா. அவளோட குழந்தை இறந்து போச்சு, அவள் எப்படி இருப்பா? ஸோ ரொம்ப சோகமாக இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே கோவமாக வர மாதிரி இருக்கா. அவள் எந்திரிச்சு வந்து அந்த மேரியை தான் போட்டு அடிக்க போகிறா. அவங்க அப்பாவுமே கோவத்தில் அந்த மேரியை அடிக்கிறாரு. அப்போது இந்த லைவ் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி நீ எப்படி பிஹேவ் பண்ணுற, நீ இப்படி தான் பப்ளிக்கில் பண்ணுவியா அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீ வந்து எப்படி தான் இருக்குன்னு தெரியல, நல்ல வேலை என் குழந்தை பிறந்திருந்துச்சுன்னா உன்ன மாதிரி ஒரு அப்பா பார்த்து கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆகியிருக்கும், அதனால தான் கடவுள் வந்து உன்னோட குழந்தைய என்கிட்ட இருந்து பறிச்சுதான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப வெறுப்பாக பேசிகிட்டு இருக்கா. அப்போது அந்த மேரி வந்து நீங்களே ரீச் மாதிரி இங்கே ப்ரிட்டன் பண்ணிக்காதீங்க, அதுக்கு மேலே நீ ரொம்ப ஓவராக பேசாத, உன்னோட அப்பானால தான் உன்னோட குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் வந்து இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசினா உனக்கு மரியாதையே இருக்காது அப்படின்னு சொல்கிறா. அப்போது மேரி வந்துட்டு நீங்கள் ரிச்னு சொல்கிறீங்களே, இப்போ உனக்கு குழந்தை பிறக்க போது உங்கள் அப்பா ரொம்ப ரிச் பர்சன்னா எல்லா ரிச்சஸ்ட் மேனுமே கிஃப்ட் கொண்டு வந்திருப்பாங்க, பட் இப்போ வரைக்கும் அப்படி யாரையுமே காணும், அப்போ உங்களோட திங்ஸ் எல்லாமே ஃபேக் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு கிஃப்டாக வந்த வாட்ச் கீழே போட்டு உடைக்கிறா. உடைச்சதை முழிச்சிட்டு இருக்கா. அப்போது நம்ம ஹீரோயினோட அப்பாவோட அசிஸ்டன்ட் வந்து அதை எடுத்துட்டு நீ ஒரு ஃபுல், கண்டிப்பாக நீ இதுக்கு ரெக்ரெட் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தா அவள் எல்லா அந்த பணத்தெல்லாம் தூக்கி போட்டு இது எல்லாமே ஃபேக் தான், இதெல்லாம் இப்போ நான் சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்னு பணத்தை போட்டு கிழிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை பார்க்கும்போது அவங்க அப்பா நீ பேசாம எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த லைவ் வந்து டிவோர்ஸ் பேப்பரை தூக்கி போட்டுட்டு இது எல்லாமே ஃபேக்குன்னு எனக்கு தெரியும், இந்த டிவோர்ஸ் பேப்பரில் நீ சைன் பண்ண அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து நான் கண்டிப்பாக சைன் பண்ணுவேன், என்னோட அம்மா கொடுத்தாங்க, நான் வந்து அதை உனக்கு கொடுத்தேன், அந்த ஒயிட் ஜேட் ரிங்கை என்கிட்ட கொடு அப்படின்னும் போது அவனுமே கழட்டி கொடுக்க போகிறான். அந்த மேரி அதை கீழே போட்டு உடச்சிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்கா. அவள் சொல்கிறா கண்டிப்பாக இதுக்கெல்லாம் நீங்கள் ப்ரெசண்டில் போய் ரெக்ரெட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அங்கே பார்த்தா அந்த ஹைபுவோட பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லா ரிச்சஸ்ட் மேனுமே வந்துடுறாங்க. ஸோ எல்லோரும் இங்கே வரதை பார்த்த உடனே அந்த லைக்கு ஷாக் ஆகுது, அதை விட அந்த மேரிக்கு. அப்போது அந்த ஹைபுவோட பிரசிடென்ட் வந்து அவர் கொண்டு வந்த வேஸை கொடுக்குறாரு. அப்புறம் பார்த்தா ஹுவா குரூப்போட பிரசிடென்ட் வந்துட்டு ஒரு காஸ்ட்லியான ட்ரீயோட பிரான்ச்சை தான் கொண்டு வந்திருக்காங்க, அது வீட்டுக்கு பீஸ் அண்ட் வெல்த்தியை கொண்டு வரும் அப்படின்னு கிஃப்ட் பண்ண கொண்டு வந்திருக்காங்க. இன்னொருத்தர் பார்த்தா நைட் டைம் பேர்ல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதுவும் லக்கினஸை கொண்டு வருது, அதை வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க. அப்போது இதெல்லாம் சொல்லும்போது அவள் வந்து சிரிச்சுட்டு இதெல்லாமே ஃபேக்காக தான் இருக்கும், இதெல்லாம் இவங்களே வேணும்னே ரெடி பண்ண மாதிரி தான் இருக்குது அப்படின்னு அந்த வேஸை கீழே போட்டு உடைக்கிறா, எல்லாத்தையுமே கீழே போட்டு உடைக்கிறா. அப்போ அந்த ஹைபோட பிரசிடென்ட்கே டென்ஷன் ஆகிட்டு நீ என்கிட்டே எப்படி பிஹேவ் பண்ண முடியும், இப்படி நான் வந்து ஹைபோட பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லும்போது என்னது நீ வந்து ஹைபோட பிரசிடென்ட்டா, ஹைபோவில் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவனுக்கு கால் பண்ணுறா. அவங்க வந்த உடனே தன்னோட பிரசிடென்ட்டை பார்த்து அவன் வணக்க வச்சுட்டு இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அவன் இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவர் வந்துட்டு இந்த ஃபேக்கான மேன் தான் ஏதோ வாட்சை வந்து கிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடிச்சிட்டு இருக்காருன்னு சொன்ன உடனே அவர் அவனை போட்டு அடிச்சுட்டு நான் தான் கொடுத்தேன், சின்னியவே நீ இப்படி பேசுவியா, இதுக்கப்புறம் உனக்கு என்னோட கம்பெனியில் இடம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே எல்லாருமே போட்டால் அந்த மேரியை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த லைக்கே ஒரு செகண்ட் வந்து நம்ம தான் புரியாமல் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுது உண்மைக்கு இவங்க ரிச் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேரி ரொம்ப பண்ணிட்டா, டிஸ்ஒபே பண்ணிட்டால, ஸோ அதனால அவளை ப்ரெசென்ட்டில் போகிறதுக்கும் ரெடி பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இந்த லையை மட்டும் வீட்டிலே இருக்கட்டும், அவங்க அம்மா அப்பா எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருந்திருக்காங்க, ஸோ அவங்களுக்காக நான் இவனை விட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கேருந்து போயிடுறாங்க.
காரில் போகும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, இப்போ நடந்த எல்லாத்தையுமே ஒரு ட்ரீமாக நினச்சி நீ மறந்துடு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி உன் லைஃப்பில் எந்த டிசாஸ்டரும் நடக்க போகிறது கிடையாது அப்படின்னு அவர் கார்டு கொடுத்துட்டு, இதில் வேண்டிய பணம் இருக்குது, ஸோ அதை நீ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோ, அது உனக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவளுமே நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணுறா. அப்புறம் அவர் சொல்கிறாரு, இதுக்கப்புறம் நீ வந்துட்ட, ஸோ நீ தான் நம்ம குரூப்போட சிஇஓவாக இருக்க போகிற அப்படின்னும் போது அவள் என்கிட்ட அவ்வளோ இது கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ், நான் எப்படி லீட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறா. அப்போ அவங்க அப்பா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாரு. அங்கே நம்ம ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவள் சொல்கிறா, நான் ஃபஸ்ட்டு மேனேஜர் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்போ தான் எனக்கு ஒர்க் ஃப்ளோ கரெக்டாக புரியும் அப்படின்னும் போது அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ இந்த மாதிரி சொல்கிறதுல எந்த யூஸும் கிடையாது, பிகாஸ் நான் உன்னை கைட் பண்ண போகிறேன், நீ தான் நம்ம கம்பெனியோட நியூ சிஇஓ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனே அங்கே இருக்க எல்லாருமே அதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் காட்டுறாங்க, இந்த லைவ் வந்துட்டு வீட்டில் உட்காந்து நியூஸ் பார்த்துட்டு இருக்கான். ஸோ நியூஸில் சொல்கிறாங்க, சின்னிய குரூப்போட நியூ சிஇஓ வந்து இப்போ புதுசாக அப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க, அது அவரோட பொண்ணு சியா தான் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது இவனுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. இப்போது நம்ம லைஃப்பில் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு, நம்ம வந்து பணத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவன் ஒரு ஐடியா பண்ணுறான். ஸோ அவன் பார்த்தா என்ன பண்ணுறான்னா, லைவில் வந்துட்டு நானும் சியாவும் தான் மேரேஜ் பண்ணியிருந்தோம், அவங்க அப்பா வந்துட்டு தன்னோட பொண்ணை என்கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு பண ஆசையை காட்டினாரு, சிஇஓ ஆக்குனேன்னு சொன்னார். அதனால அவள் 10 months ப்ரெக்னென்ட் ஆன என்னோட பேபியை கொலை பண்ணிவிட்டு அவங்க அப்பா கூட சேர்ந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி ஃபேக்கான நியூஸ் எல்லாம் பரப்பிட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே அதுக்கு இந்த பொண்ணு என்ன இவ்வளோ மோசமானவளா அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, கம்பெனியில் எல்லா மேனேஜர்ஸும் வந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாங்க, இப்போது எல்லாமே தப்பாகிட்டு இருக்கு, உங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த லைவை பார்க்குறா. அந்த லைவை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த லைவ் வந்துட்டு லைவை முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். அவன் சொல்கிறான், நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்கிட்ட வந்தேன்னா கண்டிப்பாக நான் உன்னை ஏற்றுப்பேன், இல்லைனா உனக்கு தான் இங்கே நிறைய ஹேட்ரட் வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து, நான் உனக்கு கடைசி வார்னிங் கொடுக்குறேன், உங்கள் அப்பா அம்மானால தான் உன்னை நான் ஜெயிலில் போடாமல் இருந்தேன், இப்போது நீ வந்து இந்த மாதிரி பண்ணுறது சுத்தமாக லாஜிக்கே இல்லாத மாதிரி இருக்குது, நான் நினச்சா கண்டிப்பாக ஒன்றையும் ப்ரெசென்ட்டில் போடுவேன் அப்படின்னும் போது அவன் ஹீரோயின் சும்மா தான் சொல்கிறா அப்படின்னு இக்னோர் பண்ணிடுறான். இங்கே நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லும்போது அவர் வந்துட்டு, நான் அப்போவே சொன்னேன் அவனை மன்னிக்க வேண்டாம் அப்படின்னு, ஸோ இப்போ நான் அவனை மன்னிக்க போகிறது கிடையாது, அந்த லைவை வச்சு நான் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிடுவேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, அவனையும் நான் ப்ரெசென்ட் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் காட்டுறாங்க, இந்த லையமே ப்ரெசென்ட்டில் கொண்டு போய் போட்டுட்டாங்க. உள்ளே பார்த்தா ஒரு சைக்கோ இருக்கான். அவன் பார்த்தா நம்ம லையை போன உடனே அவனை போட்டு அடித்து அங்கே டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படியே அந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லை அண்ட் அந்த மேரிக்கு நடந்தது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.